வணக்கம் மாணவர்களே! 10ஆம் வகுப்பு கணிதம், அலகு பயிற்சி 8, வினாயன் 4 இந்த வீடியோவுல தெளிவான மற்றும் எளிய விளக்கத்துடன் பார்க்க போறோம். செல்சியஸ் குறிக்கப்பட்ட வெப்பநிலை தரவின் திட்ட விலக்கமானது 5. இந்த வெப்பநிலை தரவை ஃபாரன்ஹீட் ஆக மாற்றும்போது கிடைக்கும் தரவின் விலக்கவர்க்க சராசரியை காண்க. நம்ம கணக்குல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. செல்சியஸில் குறிக்கப்பட்ட வெப்பநிலை தரவின் திட்ட விலக்கம் 5. அதை நாம திட்ட விலக்கத்தை சிக்மான்னு எடுத்துக்குவோமா? செல்சியஸ்ல குறிக்கிறதுனால சிக்மா சி சமம் 5ன்னு எடுத்துக்கலாம். இந்த வெப்பநிலை தரவை ஃபாரன்ஹீட் ஆக மாற்றும் போது, அப்ப ஃபாரன்ஹீட் ஆக மாற்று ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். ஃபாரன்ஹீட்டா மாத்துறதுக்கு F சமம் 9/5 C பிளஸ் 32. இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். இதுல இப்ப நாம இதுக்கெல்லாம் சிக்மா எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா இது சிக்மா எஃப் சமம் 9/5 சிக்மா சி பிளஸ் இது நம்பர் இல்லையா? ஒரு நம்பரை கூட்டும் போது திட்டவிலக்கம் மாறுமானா மாறாது, 0. மதிப்புகளை போடுவோம். சமம் 9/5 பெருக்கல் சிக்மா சியோட மதிப்பு 5. இந்த இடத்துல 5. சிக்மா எஃப் சமம் 9/5 இன்று 5 5 அடிச்சுக்கிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 9. இந்த இடத்துல நம்ம ஏன் 0 போட்டோம் அப்படின்னா, திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஒரு திட்ட விலக்கம் தெரியும். ஒவ்வொரு மதிப்போடையும் ஏதேனும் ஒரு மதிப்பை கூட்டுறோம் அப்படின்னா திட்ட விலக்கம் மாறுமானா மாறாது. அதனால இந்த 32 கூட்டும் போது திட்ட விலக்கத்துல எந்த மாற்றத்தையும் அது ஏற்படுத்தாது. அதனால நாம 0 போட்டிருக்கோம். இப்ப கேள்வியில தரவின் விலக்கவர்க்க சராசரி கேட்டிருக்காங்க. நம்ம விலக்கவர்க்க சராசரி கண்டுபிடிப்போம். விலக்கவர்க்க சராசரி எப்படி கிடைக்கும்? சிக்மாவை ஸ்கொயர் பண்ணா கிடைக்கும் இல்லையா? அதாவது நாம கண்டுபிடிச்சிருக்க சிக்மா எஃப் ஸ்கொயர் பண்ணுவோம். சிக்மா எஃப்ங்கிறது 9. அதை ஸ்கொயர் பண்ணுவோம். 9 ஸ்கொயர் 81. நன்றி மாணவர்களே.